டாடி கிட்ட வந்துடுடி. ஐயோ வருது வருது வருது. நில்லுடா. ஓ செம்ம சவுண்ட் வருது. ஐயோ அம்மாடி வருது. அம்மா வரல, அது அப்படியே காலைல போட்டிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரியாது. அங்கேருந்து எடுக்காது அசிங்கமாக இப்படி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அஜீஜே லவ் ஃபேமிலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னும் ஒரு அட்வென்ச்சரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 o'clock ஆகுது. ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் 6 மணிக்கு செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுற அந்த டைமில் நம்மளோட வண்டி ஃபஸ்ட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரப்போகுது. அது எந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுன்றதை வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம குண்டல்பேட்டில் இருக்கோம். குண்டல்பேட்டிலேருந்து பந்திப்பூர் போய் பந்திப்பூரில் செக் போஸ்ட் வந்து காலையில் 6 மணிக்கு திறப்பாங்க. ஸோ 6 மணிக்கு திறக்கிறப்போ நம்மளால் ஃபஸ்ட் வண்டியாக போக முடியுமா தெரியல. ஆனால் ஏர்லி மார்னிங் நம்ம வந்து பந்திப்பூர்லேருந்து முதுமலை போய் முதுமலையிலேருந்து தொரப்பள்ளி போய் திருப்பி தொரப்பள்ளிலேருந்து முதுமலை வந்து முதுமலையிலேருந்து திருப்பி பந்திப்பூர் வர போகிறோம். நம்ம போகிற வழியில் வந்து என்னென்ன அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண போகிறோன்னு தெரியல. இது முழுக்குமே வந்து ஃபாரஸ்ட்டு தான். ஃபாரஸ்ட் ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். வாங்க என் கூட போகலாம். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாகர்கோவில் டைகர் ரிசர்வில் இருக்க 3 சஃபாரியுமே உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கங்கோத்ரி ரூமை வந்து புக் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இங்கே நடந்த ஒரு இன்சிடெண்ட்னால எங்களால் அங்கே போக முடியல, எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் தானே எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி நம்ம பந்திப்பூர் போகலான்னு சொல்லி நம்ம பந்திப்பூருக்கு பிளான் பண்ணுறப்ப தான் பந்திப்பூர்லேயும் ரைடெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு கொடுக்குற ஆர்டரை வந்து நம்ம ஒபே பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பந்திப்பூர் சஃபாரி போக முடியாது. சரி முதுமலையில் சஃபாரி போகலான்னு பார்த்தா அங்கேயும் எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு. சரி இப்போ நம்ம எதனா பண்ணியே ஆகணும், எங்கேயாச்சும் போயே ஆகணும்னு சொன்னதுனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பந்திப்பூர் செக் போஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தொரப்பள்ளி செக் போஸ்ட்டுக்கு போக போகிறோம். இது நாங்கள் வந்து திடீர்னு பிளான் பண்ணோம். நம்ம திடீர்னு பிளான் பண்ண எல்லா ட்ரிப்புமே சக்ஸஸ் தான். இதுவும் எப்படின்னு தெரியல, ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். செக் போஸ்ட் வந்து இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது. அந்த 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ வண்டிங்க வந்து ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் நிற்குதுன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் மீறி தான் நம்ம போகணும். டைம் வந்து 5:55 ஆகுது. செக் போஸ்ட் ஓப்பன் பண்ண இன்னும் 5 minutes தான் இருக்குன்றதுனால எங்கள் முன்னாடி பின்னாடி எல்லா வண்டியுமே செக் போஸ்ட்டை கிராஸ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் 1 by 1 போனீங்கன்னா தான் அந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை ஓவர்டேக் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துல நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியாக செக் போஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த செக் போஸ்ட்டில் கர்நாடகா வண்டிங்களை வந்து ஃப்ரீயாக அலோவ் பண்ணிடுவாங்க. மற்ற ஸ்டேட் வண்டிங்க இருந்ததுன்னா லைட் மோட்டர் வெஹிக்கிளுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஹெவி மோட்டராக இருந்ததுன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. சார்ஜ் வாங்கிட்டு நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணிவிடுவாங்க. நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம முதுமலை தொரப்பள்ளி வழியாக போக போகிறோம். இது போகிற வழி ஃபுல்லாகவே வந்து ஒரு பயங்கரமான ஃபாரஸ்ட்டு. இந்த ஃபாரஸ்ட்டில் நீங்கள் எப்போ அனிமல்ஸை பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, அனிமல்ஸுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்துட்டு தூரத்துலேருந்து போங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, அந்த அனிமல்ஸுக்கும் நல்லது. மேல் காமனஹள்ளியில் இருக்கக்கூடிய பந்திப்பூர் செக் போஸ்ட்டுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொரப்பள்ளி செக் போஸ்ட்டுக்கும் 30 kilometers டிஸ்டன்ஸ் இருக்குது. நாங்கள் எப்போ இந்த இடத்துல ட்ராவல் பண்ணி போனாலும் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணாமல் இருந்தது கிடையாது. இந்த ரோடு தமிழ்நாடையும் கர்நாடகா இணைக்கிற ஒரு முக்கிய வனவழிச்சாலை. பந்திப்பூர்லேருந்து முதுமலை வந்து 15 கிலோமீட்டரும், முதுமலையிலேருந்து தொரப்பள்ளி ஒரு 15 கிலோமீட்டர் வரும். இந்த ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா கண்டிப்பாக சில விஷயங்களை செய்யக்கூடாது. அது என்னன்னா, அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிக்காதீங்க, அனிமல் பக்கத்தில் நிற்காதீங்க, வேகமாக போகாதீங்க. அப்புறம் வந்து சிகரெட்டு, வாட்டர் பாட்டில் இந்தமாரி விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. பிளாஸ்டிக்கை வந்து கொளுத்துறது தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. அதேமாதிரி கண்ணாடி பாட்டிலில் வந்து உடச்சி போடுறது, தூக்கி போட்டு உடைக்கிறது, அந்தமாதிரி வேலையை பண்ணாதீங்க. அந்தமாதிரி நீங்கள் உடச்சி போட்டு போயிட்டீங்கன்னா அந்த பாட்டில் மேலே காலை வைக்கிற எந்த ஒரு அனிமல்ஸுடைய காலும் கிடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடிப்பட்டதுன்னா நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய்ட்டு அதை காட்டி சரி பண்ணுவோம். பட் அந்த வாயில்லாத ஜீவன்களால் அதெல்லாம் பண்ண முடியாது. கடைசியில் அது வந்து தண்ணிலேயோ சேர்லேயோ போய் அந்த காலில் அடிப்பட்ட இடத்துல சீவு கூத்து கடைசியில் அந்த காலை வந்து கடைசியில் அது சாகிற நிலைமைக்கு வரும். அந்தமாரி ஒரு செயலுக்கு நம்ம எப்பவுமே காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்றத மைண்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க.
இந்த ரோடு சஃபாரி ரோடு கிடையாது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரோடு. இந்த 2 செக் போஸ்ட்டுமே காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் க்ளோஸ்லேயே இருக்கும். ஏன்னா இது ஹை அனிமல் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஏரியான்றதுனால இவங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. எப்போ நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு போனாலும் நம்மளை வந்து வெல்கம் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்டட் டியர்ஸ் தான். அதேமாரி இந்த ரூட்டில் நீங்கள் போனீங்கனாலும் ஸ்பாட்டட் டியர்ஸ் நிறைய பார்க்கலாம். அதேமாரி எலிஃபெண்ட்டை பார்க்கலாம். பை சான்ஸ் உங்களுக்கு லக் இருந்ததுன்னா கண்டிப்பாக டைகர் கிராசிங் இல்லைனா லெப்பர்ட் கிராசிங் பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை நீங்கள் அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை நிறுத்தி இறங்கி எடுக்காதீங்க. நீங்கள் வண்டியில் போகிறப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு போங்க, இல்லை பார்த்துட்டு போங்க. ரெண்டாவது அந்த அனிமல்ஸ் பக்கத்தில் போகாதீங்க, அதை எப்போவுமே மறந்துடாதீங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம போகிறப்போ ரோடுடைய 2 சைடில் ஏகப்பட்ட மான்களை பார்த்துட்டு ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்படியே ஒரிஜினல் சவுண்ட்லேயே ப்ளே பண்ணுறேன், அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், எவ்வளோ பெரிய பெரிய மான் பாருங்களேன். கூட்டம் கூட்டமாக யானை நிற்கோன்னு வந்து பார்த்தா கூட்டமாக ஒரே மான் தான் பார்த்தோம். மான் யானை சாணி காலைல போட்டிருக்கு. யானை சாணி காலைல போட்டிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா யானையுடைய டாய்லெட்டை பார்த்தோம். அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது இப்போ தான் வந்து யானை கிராஸ் ஆன அந்த கால் தடத்தையே பார்த்தோம். ஸோ அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணி அப்படியே 4 பக்கமும் எங்கள் கண்ணை உருட்டி நாங்கள் தேடினோம். பட் எங்களுக்கு வந்து எலிஃபெண்ட் சைட் ஆகலை. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா யானையை ஸ்பாட் பண்ணோம். ஆனால் அந்த யானை வந்து காட்டு யானை கிடையாது. பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு காட்டேஜுக்கு சுற்றி இருக்கக்கூடிய கும்கி யானையை தான் பார்த்தோம். எப்போவுமே பரபரப்பாக இருக்கிற இந்த பந்திப்பூர் காட்டு வழிச்சாலை ஆகட்டும், இந்த பந்திப்பூருடைய ஃபாரஸ்ட் ஸ்டே ஆகட்டும், இந்த டைகர் அட்டாக் பண்ணதுனால கவர்மெண்ட் பேன் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த இடம் வந்து வெறிச்சோடி இருந்தது. அதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த கஷ்டத்தோடயே நாங்கள் வந்து இந்த காடுகளுடைய அழகையும் இந்த அமைதியையும் லைக் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம். 6:30 ஆகுது. கிளைமேட்டை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. மொத்த ஃபாகும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து இறங்கிடுச்சு. அங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அதிகாலை பொழுதில் இந்த காட்டுக்கு நடுவில் இந்த பனி சூழ்ந்த இந்த நேரத்தில் நம்ம போகிற இந்த அழகே வந்து தனி தான். அதுலேயும் இந்த பறவைகள் சத்தம், இந்த அனிமல்ஸுடைய சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு போகிறது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இதை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இந்த காட்டோடைய அழகை ரசிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும் போதே எங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு இந்தியன் காரோடைய ஃபேமிலி சைட் ஆச்சு. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் அது எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் சைலண்ட்டாக பார்த்துட்டு கிளம்பிட்டோம். காட்டு மாடுகள் அமைதியாக இருக்குன்னு சொல்லி அது பக்கத்தில் போயிட்டு செல்ஃபி எடுக்கிறது, அது சீண்டி பார்க்குற வேலையெல்லாம் செய்யாதீங்க. ஒரு யானைக்கு எவ்வளோ பலம் இருக்கோ அதே பலம் வந்து இந்த காட்டு மாடுகளுக்கு இருக்குது. இந்த பெண் காட்டு மாடுகளுக்கும் ஆண் காட்டு மாடுகளும் எப்படி பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, பெண் காட்டு மாடுகளுடைய கொம்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கும். ஆண் காட்டு மாடுடைய கொம்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக போயிட்டு வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ஸ்பாட் பண்ணணும். இந்த அழகான இந்த காட்டு மாடுகளுடைய குடும்பத்தை பார்த்து ரசிச்சுட்டு நம்மளுடைய அடுத்த பயணத்தை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்தோம்.
இந்த இந்தியன் காரோடைய ஃபேமிலியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு 2 இந்தியன் கார் ஃப்ரிக்ஷன் ஆஃப் செகண்டில் ரோட்டை கிராஸ் ஆச்சு. அதை எங்களால் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் ஃபாரஸ்ட் ஏரியாவில் கொஞ்சம் ஸ்லோவாக போக சொல்கிறாங்க. உள்ளே போயிடுச்சு நினைக்கிறேன். செம்ம ஸ்பீடு போச்சு அது. செம்ம உள்ளே போயிடுச்சு. அங்கேருந்து டங்குன்னு ஓடி வந்து கிராஸ் ஆச்சு. அங்கே ஒரு இந்தியன் கார் ஃபேமிலியை பார்த்தோம். அப்புறம் இங்கே 2 இந்தியன் கார் வந்து கிராஸ் ஆகிப்போச்சு. பந்திப்பூரில் வந்து ஸ்பாட்டட் டீர் அப்புறம் இந்தியன் கார் ஃபேமிலியை பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க முதுமலை செக் போஸ்ட்டை கிராஸ் ஆக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து கர்நாடகா பார்டர் க்ளோஸ் ஆகுது. இதோட கர்நாடகா பார்டர் க்ளோஸ் ஆகுது. இது வந்து தமிழ்நாடு பார்டர் பந்திப்பூர் இது முதுமலை ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் யானையை சைட் பண்ணலை. கும்கி யானையை பார்த்தது வரை சரி. இப்போ வந்து முதுமலையில் கண்டிப்பாக யானையை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக பார்ப்போம். தமிழ்நாடு லிமிட் ஸ்டார்ட். அந்த 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 வண்டி மேலே பாருங்களேன், குரங்கு உட்காந்து வண்டி மேலே போகிறாங்க. குரங்கு என்ன சேட்டை பண்ணுறேன் வரேன். சிலம்ப இறங்குறியே பட்டியா. ஓகே, அங்கே பாருங்க கைஸ், மானு கிராஸ் ஆகுது. எப்படி முதுமலையிலையும் ஒரே மானுங்க தான். மான் எவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டிலே நம்மளை முதல்ல வரவேற்றது பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் டியர்ஸ் தான். கூட்டமாக ஸ்பாட்டட் டியர்ஸ் தான் பார்த்தோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்பாட்டட் டியர்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டு இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைட் ஆனது வந்து ஒரு கும்கி யானை. இந்த கும்கி யானைகள் வந்து பார்த்திங்கன்னா காட்டு யானைகள் வந்து இரவில் வந்து இங்கே இருக்கிற குடியிருப்பில் புகுந்து ரொம்ப சேதப்படுத்துகிறப்போ விரட்டுறதுக்காக இங்கேயே கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கட்டி வச்சுருக்கிற பழைய கும்கி யானைகள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கும்கி யானைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு வந்து மாயாறில் வந்து குளிப்பாட்டுவாங்க. அந்த குளிப்பாட்டின வீடியோஸ் எல்லாம் ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா ஐ பட்டனில் தரேன், பாருங்கள். நீங்களும் இந்த டைமுக்கு வந்தீங்கன்னா நின்று அதை பார்த்து ரசிச்சுட்டு போங்க. இந்த முதுமலை டைகர் ரிசர்வில் வந்து சஃபாரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து போகணுங்கன்னா இங்கே வந்து கவுண்டரில் வந்து ஆஃப்லைன் டிக்கெட்டும் கிடைக்கும். வாங்கிட்டு நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய சஜஷன் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு சஃபாரி போங்க, அதேமாதிரி ஈவினிங் லாஸ்ட்டு சஃபாரி போங்க. அப்போ தான் நம்ம ஓரளவுக்காவது அனிமல்ஸை சைட் பண்ண முடியும். இந்த அழகான காட்சிகளெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து தொரப்பள்ளியை நோக்கி எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம். மேலே ஏதாவது தெரியும் ஒரு டைரக்ட் இடம் சென்டர் சஃபாரி சென்டர் இருக்காங்க. மலை மேலே எங்கன்னா இருக்குதா பாரு. இந்த மாயா ரிவர்ல அது வாவ். அந்த மரத்தில் அங்கே யானை சாணி இருக்கு. யானை அப்போ இங்கே தான் எங்கேயோ போயிருக்கோம். எங்கன்னு தெரியலையா. வந்த வண்டிக்காரு ரோட்டில் யானை நிற்குது பார்த்து போங்கன்னு சொன்னார். நாங்கள் அதைப்படி வந்துகிட்டே இருக்கிறப்ப தான்
அந்த யானை சாணியை பார்த்தோம். அதை தள்ளி கொஞ்சம் தூரத்தில் இந்த குட்டி டஸ்கரை சைட் பண்ணோம். சின்ன டஸ்கர். நான் சொன்னல, முதுமலையில் இருந்தால் கண்டிப்பாக யானையை பார்ப்பீங்க. நான் ஒன்று கொஞ்சம் பொறுமை வேணும் உங்களுக்கு. ஸ்மால் டஸ்கர் அங்கே பார்த்த இன்னொன்று ஒன்று இருந்துச்சா இது ஒரே எண்ணத்தில் நம்மகிட்ட வரப்போகுது. சின்ன மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகிடுச்சு. நம்ம வந்து கும்கி யானையில் மட்டும் பார்த்துருந்தோன்னு நினச்சோம். நம்ம ஒரு குட்டி டஸ்கர் காட்டு யானையை செட் பண்ண முதுமலையில். எப்போ வந்தாலும் நம்ம முதுமலையில் கண்டிப்பாக யானையை பார்க்க முடியும். இப்போ முதுமலையில் வந்து தொரப்பள்ளி செக் போஸ்ட் வரப்போகிறோம். அங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து நம்ம பந்திப்பூருக்கு போய் இந்த விளாக் வந்து முடிக்க போகிறோம். வரப்போ பார்த்தோம் நம்ம காட்டு மாடலாம், போகிறப்போ என்னென்ன அனிமல்ஸ் நமக்கு சைட் ஆகுதுன்னு பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் வந்து ஃபேமிலியாக வந்து இந்தமாரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் முதுமலை பந்திப்பூர் வந்து அது சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும். 7:30க்கு தொரப்பள்ளியில் மறுபடியும் என்ட்ரி போட்டு நம்ம போயிட்டுருக்கும் போது 2 பக்கமும் அழகான மான்கள் கூட்டத்தை பார்த்துட்டு போனோம். நம்மளுடைய அடுத்த சைட்டிங் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கப்போ லெஃப்ட் சைடில் மரத்தில் பார்த்த சைட்டிங் தான். அது ஒரு அழகான மலபார் அணில். இந்த அணில்களுடைய நன்மைகளை பல வீடியோக்களில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த காடுகளில் வந்து மரம் நடுறதில் முதன்மையானவர்கள் வந்து இவங்க தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க பறிக்கிற அந்த பழங்களை வந்து வேறு அனிமல்ஸ்கிட்ட வந்து பாதுகாக்கிறதுக்காக மண்ணில் குழி தோண்டி புதைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நாள் போக்கில் அதை புதைச்சி அடுத்த மறந்துடும். அப்படி மறந்து விட்ட அந்த பழங்கள் வந்து மண்ணுக்குள்ளே அழுகி போய் விதையாக மாறி ஒரு மரமாக முளைக்கும். இப்படி இவங்க பண்ணுறதுனால தான் மரங்கள் வந்து காட்டில் முளைச்சி நமக்கு சுத்தமான காற்று கொடுத்து இயற்கையை பாதுகாக்குது. கொஞ்சம் தூரத்தில் எங்களுக்கு ஒரு யானை ஃபேமிலி சைட் ஆச்சு. அந்த யானை ஃபேமிலி ரோடு கிராஸ் ஆகும்போது அதுலேருந்து குட்டி யானை பண்ண சேட்டையை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள். எங்களுக்கும் அந்த யானைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அவ்வளோ கிட்ட இருந்து பார்க்குறோம். அது இறங்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ மாடி இறங்க போகுது. நாலு யானை, 3 பெரிய யானை, ஒரு குட்டி யானை. நான் நிற்கிறேன், நான் போகிறேன்னு சொல்லி வெயில் அடிக்குது, எனக்கு வீடியோ எடுக்குது. கிராஸ் ஆகுது. நம்மள
ஏய் நம்மளை தெத்தின்னு வரும்போது அடிக்கிறதுக்கு தான் வருது அது. கோபுரில் எடுக்கிறாள் அம்மா. போதும், கோபுரில் எடுக்கிறது போதும். குட்டி டஸ்கர் பாய் இது கூட. சின்ன தண்ணி வருது அதுக்கு ஒரு விரல் சைஸ் தண்ணி. மோடி இறங்குது இறங்குது. டேடி இறங்குது டேடி. ரெடியாக இருக்கு, அலாட்டாக இருக்கு. நான் ஸ்கிப் ஆகுது. டேடி இறங்குது. இல்லை இல்லை இறங்கல. ஐயோ இறங்குது. ஐயோ இறங்குது டேடி. நில்லுங்க. பிரதர் கொஞ்சம் ரிவர்ஸ் வந்துருங்க, கிராஸ் பண்ண போகுது அது. ஐயோ அம்மா கிராஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஐயோ அம்மா சவுண்டு ஓடுது. சார்ஜ் பண்ண போகுது. ஓ சரி. அங்கதான் எடுக்காது அசிங்கமா. இப்படி வந்து ஏறா, இப்படி வாடா. இங்க தாடா. வா சரி சைட்டிங் கைஸ். சரிடா செம்ம முதுமலை. அங்க வா செம்ம சவுண்டு ஓடுது. சரி சவுண்டு வேற மாதிரி கைஸ். வேற மாதிரி சைட்டிங் கைஸ். செம்ம சூப்பர். செம்ம சவுண்டு. இப்படி வந்து வழியில் வந்து நின்று பார்க்குறது ரொம்ப தப்பு. இருந்தாலும் நாங்கள் ஒரு ஆர்வக்கோளாறில் நின்று பார்த்துட்டோம். அந்த குட்டியான பண்ண சேட்டைகள்லாம் அப்படி இருந்தது. அது ஒரு 10 அடி தூரத்துலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. ஃபாரஸ்ட்டு வண்டி வந்து வேகமாக போனதுனால பயந்து அந்த குட்டியான ஓடி போச்சு. அதுக்கப்புறம் அம்மா எனக்கு கொஞ்சம் நின்று அதுவும் உள்ளே போயிடுச்சு. சரி ரொம்ப நேரம் நம்ம நின்று பார்க்கக்கூடாதுன்றதுனால நாங்களும் அடுத்த சைட்டிங்காக கிளம்பிட்டோம். நம்ம போகிறப்போ பார்த்தா அதே குட்டி டஸ்கர் தான். நம்ம பார்க்குறப்போ அது உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட்டோம். ரிட்டன் நம்ம பந்திப்பூருக்கு போயிட்டுருக்கப்போ ரோடு கிராஸ் பண்ணுறது வந்து சைடில் நின்றுட்டு இருந்தது. அந்த குட்டி டஸ்கர் யானை வந்து அழகாக ரோடு கிராஸ் பண்ணி போன அந்த காட்சிகள்லாம் உங்கள் பார்வைக்கு அப்படியே வைக்கிறேன் பாருங்கள். இன்னொரு காட்டு யானை வேற மாதிரி சரியான சைட்டிங். மேல் இது டஸ்கர். வா வருது. இதுவும் நினைக்கிறேன். இதுவும் வருதுன்னு நினைக்கிறேன். இது வருது டேடி. வருது. ஓ மை காட் சரியான சைட்டிங். செம்மையான சரி. வாவ் செம்ம சைட்டிங். போகிறப்ப பார்த்தா அதே குட்டி டஸ்கர் இது. அங்கே அந்த ஃபேமிலி பார்த்துட்டு ஒன்று இங்கே இது. ஐயோ வருது. ஐயோ அம்மாடி வருது. அம்மா வரல அது அப்படியே அது மேலேயே போயிடும், கீழே இறங்காது. பாருங்க கைஸ் எப்படி சாப்பிடுதுன்னு. இங்கே பாருங்க கைஸ். எங்களுக்கும் இந்த யானைக்கு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். மரத்துல எடுத்து போய் விட்டாங்க. அவ்வளோதான் இங்கே நிறுத்துங்க. ஐயோ அம்மாடி வருது. அம்மா வரல அது அப்படியே அது மேலேயே போயிடும், கீழே இறங்காது. டாடி கிட்ட வந்துடுடி. வருது. சும்மா இந்த கோபுரம் ஆஃப் பண்ணு. கோபுரம் எங்கிட்ட கூட இருந்தா வேண்டாம். முடி கிராஸ் ஆயிடுச்சு. கோபுரம் எடுக்கிறாடா போதும்டா. முடி கிராஸ் ஆகி போயிடுச்சு அந்த பக்கம். செம்ம சரியான சைட்டிங். செம்மையாக கிராஸ் ஆச்சு. அந்த பக்கம் போயிடுச்சு. வா அந்த பக்கம் போயிடுச்சு.
இந்த இயற்கையுடைய அழகு கொட்டி கிடக்கிற இந்த முதுமலை மற்றும் பந்திப்பூருடைய அடர்ந்த காட்டுடைய அதிகாலை பயணத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த பயணத்தை முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பாட்டட் டீர்ஸு, லங்கூர் மங்கி அப்படின்னு ஏகப்பட்ட அனிமல்ஸை பார்த்துருப்போம். அது எல்லாத்தையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த அழகான முதுமலையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆஃப்லைனில் வந்தோ இல்லை ரூம்ஸ் எடுத்து தங்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு அந்த லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன். நீங்கள் தங்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை சஃபாரியை வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பந்திப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்களை மாரி இயற்கையை ரசிக்கிற நபர்களுக்கு வந்து நிஜமாக ஒரு பேரடி தான். வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீடியோஸ் வந்து போடுறது வழக்கம். சுமையா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10th படிக்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து வரக்கூடிய காலங்களில் வந்து 15 நாளுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு பிளானில் இருக்கோம். இது வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தான். ஸோ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம வாரம் சண்டே வந்து வீடியோஸ் ரிலீஸ் பண்ணமோ அதேமாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது வரைக்கும் எங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி கொடுத்தீங்களோ இதே ஆதரவு எங்களுக்கு அப்பவும் கொடுங்க. இயற்கை ஊஞ்சல் ஆடுற இந்த முதுமலை பந்திப்பூர் இந்த காடுகளுடைய அதிகாலை பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். உங்கள் ஏரியாலையும் இந்தமாரி அட்வென்ச்சரான ரூட்டு, அட்வென்ச்சரான சஃபாரிஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த இடத்துல எல்லாம் போய் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடுறேன். இன்னொரு அட்வென்ச்சரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.